ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பற்றி இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓஎஸ் போடணும்னா நமக்கு ஒரு பென்ட்ரைவர் வேணும். அதில் வந்து நம்ம ஓஎஸை பூட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவர் வந்து இப்போ நான் ஓஎஸ் பூட் பண்ணி வச்சிருக்கேன், பூட்டபிள் பென்ட்ரைவர். இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் போட போகிறோம் அப்படின்ட்டா நமக்கு லேப்டாப் வந்து ஃபுல் சார்ஜர் இருக்கணும். உங்கள் சிஸ்டத்தில் சார்ஜர் நிற்காது அப்படின்னா சார்ஜரை வந்து பிளக் பண்ணி ஆன் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் லெனோவோ E4125 இதுல தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த பூட் பென் டிரைவரை போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டத்தை எப்பவும் போல நார்மலா பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல புதுசா SSD போட்டிருக்கிறதுனால இதுல வந்து ஓஎஸ் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. அதனால வந்து ஸ்டார்டிங் இந்த பேஜ்லயே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும் நமக்கு. இதே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் உள்ள லேப்டாப்போ சிஸ்டமோ இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு F2 இல்லைன்னா F7 பூட் மெனு போயிட்டு தான் வந்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு நார்மலா வந்துட்டு லேப்டாப்பை பவர் ஆஃப் பண்ணிட்டு மறுபடி உங்க பூட் மெனு போய்க்கிறீங்க. பூட் மெனு போய்கிட்டு பூட் மெனுல லீகசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா UEFIன்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. நீங்க நார்மலா மறுபடியும் பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு நார்மலா பவர் ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஹார்ட் டிஸ்க் அப்புறம் நீங்க இந்த இன்சர்ட் பண்ண பூட்டபிள் பென்ட்ரைவர் ரெண்டையும் காட்டும். அப்ப நீங்க இந்த பூட்டபிள் பென்ட்ரைவரை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நார்மலா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரிப்பேர் பண்ண தேவையில்லை அப்படின்னா இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூட்டபிள் பென்ட்ரைவர்ல உள்ள ஓஎஸ் வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதுல வந்துட்டு உங்ககிட்ட ப்ராடக்ட் கீ இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க இந்த ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்து ஷோ ஆகும். இதுல வந்துட்டு நீங்க ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல ஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதுல அப்ப இருந்த அப்ளிகேஷன் போட்டோஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கணும், எதுவுமே டெலிட் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நமக்கு வந்து ஆல்ரெடி ஓஎஸ் இல்லை, ரெண்டாவது நம்ம வந்து புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்போ வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பார்ட்டிஷன் அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எரர் வந்துச்சு அப்படின்னா இதோட சொல்யூஷனும் நான் சொல்லி தந்துடுறேன், இதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டிரைவா இருந்ததுனால நியூ வால்யூமாவே இருக்கு, ஃபார்மேட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம டிஸ்கை கிளீன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டால் பக்கத்துல ரிப்பேர் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நமக்கு ட்ரபிள் ஷூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு டிஸ்க் பார்ட் அப்படின்றத டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்க் 0 இது நம்ம என்டர் பண்ணணும். நமக்கு வந்து அந்த டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கிளீன் அப்படின்னு கொடுக்கணும். கிளீன் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கிளிக் பண்ணல வந்துட்டு நம்மளோட SSD ஃபுல்லா கிளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எக்ஸிட் அப்படின்றத டைப் பண்ணி வெளியில போயிடலாம். இப்போ பேக் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல டர்ன் ஆஃப் யுவர் பிசி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம பவர் ஆன் பண்ணலாம். நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வந்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு இன்ஸ்டால் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு நமக்கு அதே ஒரு செட்டப் பேஜ், அதாவது பார்ட்டிஷன் டிஸ்க் பார்ட்டிஷன் வர்றதுக்கு இப்போ போயிடலாம். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த மாட்டேங்கிறதே வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை. இதுலேயும் வந்துட்டு கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்லோகேட்டட் ஸ்பேஸ்ன்ட்டு வந்திருக்கா, நியூ வால்யூம் காணாம ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நியூ வால்யூம் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த எரர் ஒன்று வரல. இப்போ நம்ம அந்த கிரியேட் பண்ண டிஸ்கை நம்ம கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட எஸ்எஸ்டியில் வந்துட்டு ஓஎஸ் ரைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இன்ஸ்டாலிங்கும் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து என்னன்னா 10 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும் கம்ப்யூட்டர். அதாவது நம்மளோட ஓஎஸ் வந்து செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஆன் ஆகி நார்மலாக வந்துட்டு விண்டோஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளோட டெஸ்க்டாப் வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான், செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ நெட் இருந்துச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இது வந்து கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப். அதாவது உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட்டுக்கு ப்ராடக்ட் கீ ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு டெஸ்க்டாப் வந்துடும். இப்போ ஃபுல்லாகவே விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகி உள்ள வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிஸ்பிசியோட ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம ஓஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. வந்து எஸ்எஸ்டி ஒன்று அப்கிரேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் அப்படின்றத டைப் பண்ணால் போதும். டாஸ்க் மேனேஜர் வந்துடும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு நம்மளோட டிஸ்க் ஜியோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. நம்ம எஸ்எஸ்டியோட பிராண்ட் வந்து ஜெப்ரானிக்ஸ், அதனால வந்துட்டு ஜெப் எஸ்டி 26 இருக்கு. இப்போ நம்ம முழுசாக ஒரு சிஸ்டத்துக்கு எப்படி ஓஎஸ் போட்டு ரன் பண்ணுறதுன்றத ஃபுல்லாக பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.